தசகம் 43. திருநாவர்த்தவதம். குருவாயூரின் தலைவனே, ஒரு நாள் உன் தாயான யசோதை உன்னை மடியில் வைத்துக் கொண்டிருக்கையில் திடீரென்று நீ கனமாகத் தோன்றவே ஆச்சரியமடைந்தாள். உன் பாரத்தை மடி தாங்காமையால் உன்னை படுக்கையில் விட்டு இதென்ன அதிசயம் என்று நினைத்தபடி வீட்டு வேலைகளில் ஈடுபட்டாள். திருநாவர்த்தன் என்ற பேரசுரன் சுழல் காற்றின் வடிவத்தை பூண்டு அச்சத்தை கொடுக்கக்கூடிய பேரொலியோடு உயரே கிளம்பிய புழுதிகளின் படலத்தால் திசைகளை மறைத்தான். மக்களின் மனதை கவர்பவனான உன்னை எடுத்துச் சென்றான். இடையர்களே, மிகுதியான புழுதிகளால் உண்டான இருட்டினால் ஒன்றையும் காண முடியாமல் தவித்தார்கள். அப்பொழுது உன் தாயான யசோதை, ஐயோ, குழந்தைக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டுக்கொண்டே உன்னை விட்ட இடத்திற்கு ஓடி வந்தாள். உன்னை காணாமல் கதறி அழுதாள். அப்பொழுது அந்த பெரிய அசுரனால் உன் சுமையை தாங்க முடியவில்லை. அவன் நடையில் வேகம் குன்றி உடல் சோர்ந்து சுருங்கி அசையவும் முடியாதவனானான். அதன் பின் கோகுலத்தில் புழுதியும் ஒலியும் அடங்கின. உன் தாயின் அழுகை குரல் பெருக்கிற்று. யசோதையின் அழுகையை கேட்டு வீட்டிற்கு ஓடி வந்த நந்தன் முதலிய இடையர்கள் உன்னை காணாமல் கதறினார்கள். அப்பொழுது அந்த அசுரனோ சோர்ந்து எல்லோருக்கும் மோட்சத்தை அளிப்பவனான உன்னை விட்டுவிட விரும்பினான். ஆனால் நீ அவனை உன் பிடியிலிருந்து விடவில்லை. அந்த அசுரனோ உம்முடைய பாரத்தை தாங்க முடியாமல் உன் பிடியில் சிக்கி உன்னுடனேயே ஆகாயத்தினின்று கீழே விழுந்தான். அழுது கொண்டிருந்த கோபியர்கள் வீட்டிற்கு வெளியில் இருந்த பாறை மேல் அவனுடைய உடல் விழுந்ததை கண்டனர். அந்த அசுரன் மார்பில் அமர்ந்தபடி எந்தவித காயமும் களைப்பையும் அடையாதவனாய் நன்கு சிரித்து கொண்டிருந்த உன்னை கண்டு வியந்தார்கள். அந்த கொடிய அசுரன் பாறை மேல் விழுந்ததனால் உடல் சிதைந்தது, உயிர் துறந்தான். அவன் மேல் நீ உன் தாமரை மலர் போன்ற கையால் அடித்து கொண்டும் உறக்க சிரித்து கொண்டும் இருந்தாய். அப்பொழுது இடையர்களும் அருகில் வந்து பெருமலை நின்றும் நீலமணியை எடுப்பது போல் உன்னை எடுத்து கொண்டார்கள். ஓடி வந்த இடையர்கள் ஒவ்வொருவராக உன்னை எடுத்து தழுவி கொண்டார்கள். நந்தகோபன் முதலியவர் மகிழ்ச்சி பொங்க உன் அவயங்களில் முத்தமிட்டார்கள். அப்பொழுது கோபியர்கள் உன்னை எடுத்துக்கொள்ள விரும்பி நின்றதை கண்டு அவர்களின் தாமரை மலர் போன்ற கைகளில் தாவி பாய்ந்தாய். அத்தகைய உன்னை துதிக்கின்றோம். நாம் என்ன செய்வோம்? தன்னை வணங்கியவர்களின் துன்பங்களை அகற்றுபவனான கோவிந்தனே, எங்கள் குழந்தையை காத்தருள வேண்டும் என்று பெற்றோரும் கோபியர்களும் துதித்தார்கள். விபுவே, அவர்கள் அவ்வாறு உன்னை காக்க உன்னையே மறுபடியும் வேண்டினார்கள். குருவாயூரின் தலைவனே, நீ சுழல் காற்றின் வடிவமாய் வந்த அசுரனை அழித்தாய். வாத நோயினின்றும் உண்டான என் பிணிகளை ஏன் அழிக்கவில்லை? நான் என்ன செய்வேன்? மறுபடியும் நான் எல்லா பிணிகளையும் மிச்சமில்லாமல் அகற்றுமாறு அடிக்கடி உன்னை வேண்டுகின்றேன். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.